அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மான்டி ஹால் பசில் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் பசில் பற்றி பார்ப்போம். கேமில் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 கதவு இருக்குது. அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ஒரு பொருள் இருக்குது. இங்கே வந்து 3 பொருள் இருக்கும். இந்த 3ல் 2 பொருள் வந்து சேமாக இருக்கும், ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்கும். அந்த 2 பொருள் சேமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஓரளவுக்கு வேல்யூ கம்மியாகவும், இது வந்து ஒரு பெரிய ப்ரைஸாகவும் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கதவுக்கு பின்னாடி ஆடு இருக்குது, ஒரு கதவுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்குது, இன்னொரு கதவுக்கு முன்னாடி ஒரு ஆடு இருக்குது. இங்கே வந்து நம்ம கார் வந்து விலை உயர்ந்ததா அப்படின்னு நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணிக்குவோம். நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து காரை ஜெயிக்கணும், அதுதான் அப்ஜெக்டிவ். இப்போ நான் ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ரூல்ஸ் என்னென்னா, 3 கதவில் வந்து ஒரு கதவை நம்மளை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 1 சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, கேமோட ரெஃப்ரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு வந்து 3 கதவுக்கு பின்னாடியும் என்னென்ன இருக்குது அப்படின்றது அவருக்கு தெளிவாக தெரியும். அவர் வந்து இந்த ரிமைனிங் 2, 3 கதவுக்குள்ள எந்த கதவுக்கு பின்னாடி ஆடு இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதில் வந்து 2வது கதவுக்கு பின்னாடி ஆடு இருக்குது, அதை அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து 1வது கதவையே வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறத எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 3வது கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது எய்தர் 1 சூஸ் பண்ணணும், இல்லை 3 சூஸ் பண்ணணும். இந்த பசிலோட கேள்வி என்னென்னா, நம்ம 1லேருந்து 3க்கு மாறணுமா அப்படின்றது தான். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, பெருசாக எந்த அட்வான்டேஜும் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ரெண்டுமே. ஆனால் இதுதான் உண்மையா அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1, 2, 3 கதவு இருக்குது. நம்ம ஒரு கதவுக்கு பின்னாடி கார் இருக்கிறதுக்கு வந்து 1/3 சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1 கதவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு படி கார் இருக்க 1/3 பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது இந்த 2, 3 கதவோட டோட்டலாக என்ன, அதுக்கு பின்னாடி கார் இருக்க சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3 சான்ஸ் இருக்குது. இப்போ அவர் கதவை ஓப்பன் பண்ண உடனே அந்த 2/3 சான்ஸுமே வந்து 3வது டோருக்கு போயிடுது. இப்போ நீங்கள் 1லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு 1/3 சான்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம 3வது கதவுக்கு மாறினோம் அப்படின்னா நமக்கு வந்து 2/3 ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ இதனால் இந்த இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, நம்ம இந்த கேமை நம்ம திருப்பி விளையாடும் போது ஆன் அன் ஆவரேஜ் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்குது. நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். நன்றி.